ஹாய் கைஸ், கோடெக்ஸ் வித்ட்ரால் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருந்தால். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணி அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லா டைமே வித்ட்ரால் பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, முதல்ல நான் சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கோடெக்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிகபட்சம் 2000 ரூபா. ஓகேவா? அதுக்கு மேலே வித்ட்ரால் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக வித்ட்ரால் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக வித்ட்ரால் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பர்ஃபெக்டா ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செகண்ட் டைம்ல இருந்து எவ்வளவு வேணா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? முதல் டைம் நீங்க வித்ட்ரால் பண்ணும்போது முடிஞ்ச அளவு கம்மியா வித்ட்ரால் பண்ணுங்க. அதிகமா வித்ட்ரால் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் 20 நாள் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகாமலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமா அவாய்ட் பண்ணணும்னா முதல் டைம் நீங்க கம்மியா வித்ட்ரால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் டைம்ல இருந்து எவ்வளவு வேணா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வித்ட்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிகைனர்ஸ்க்காக. ஓகேவா?